அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தர்மா அகாடமி. இந்த வீடியோ யாருக்கானது அப்படின்னா, நான் போனால் போலீஸ் வேலைக்கு தான் போவேன் அப்படின்னு இவ்வளோ நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். உங்களுக்காக தான். வயசு வேறு ஆகிட்டுருக்கு, நோட்டிஃபிகேஷன் இன்னும் வரலையே அப்படின்னு நிறைய நாள் நம்ம வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்போம். ஸோ உங்களுக்கான நோட்டிஃபிகேஷனை டிஎன்யூஎஸ்ஆர்பி இப்போ வெளியிட்டிருக்கு. எஸ்ஐ எக்ஸாமுக்கு உண்டானது, தாலுக் மற்றும் ஆயுதப்படை எஸ்ஐ எக்ஸாமுக்கானது இது. ஸோ இதை பார்த்தீங்கன்னா 4ஆம் தேதி இன்றைக்கி நியூஸ் பேப்பரில் தான் வெளியிட்டிருக்காங்க. ஸோ கூடிய விரைவில் வெப்சைட்லேயும் வந்துடும். ஓகேங்களா, ஒரு 10 மணிக்கு மேலே வெப்சைட்லேயும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். ஸோ என்றைக்கு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு அப்படின்னா 4/4/2025 எப்போ அப்ளிகேஷன் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னா 7/4/2025 ஸ்டார்ட் ஆகும். அதற்கான லாஸ்ட் டேட் அப்ளை பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா 3/5/2025 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எழுத்து தேர்வு நடைபெறும் தேதியை பின்னர் அறிவிக்கப்படும் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. எவ்வளோ வேக்கன்சி சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1300 வேக்கன்சி. ஓகேங்களா, 1300 ப்ளஸ் ஒரு 53, அது இடஒதுக்கீடு மாதிரி தனியாக போயிடும். ஸோ இந்த 1300 போஸ்ட் அப்படிங்கிறது காமனாக இருக்குது உங்களுக்கு. ஓகேங்களா, ஸோ இதோட சேலரி விகிதம்லாம் பார்த்தீங்கன்னா 36,900 1,16,000 வரைக்கும் அப்படின்னு அந்த பே ஸ்கேல் கொடுத்துருக்காங்க. நீங்கள் 7ஆம் தேதியிலேருந்து அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா, ஸோ என்னென்ன போஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காவல் சார்பு, அதாவது தாலுக் எஸ்ஐ இருக்குல்ல, அதுக்கு ஆண்களுக்கு 654 இடங்களும் பெண்களுக்கு 279 இடங்களும் ஒதுக்கியிருக்காங்க. ஓகேங்களா, ஆயுதப்படையில் பார்த்தீங்கன்னா 255 பெண்களுக்கு 111 இடங்களும் ஒதுக்கியிருக்காங்க. மொத்தமாக 1299, மொத்தமாக ஆண்களுக்கு 909 பதவிகள் வரப்போகுது. ஸோ அதனால் இந்த ஒரு வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. ஏன்னா இன்னும் ஒரு வருஷம் தான் எல்லாருக்குமே இருக்கும் அப்ளை பண்ணுறதுக்கு உண்டானது. ஸோ அதை பயன்படுத்திக்கோங்க. இந்த 53 வேக்கன்சி அப்படின்னு சொன்ன பாருங்க, அவங்க எஸ்சி எஸ்டி பற்றாக்குறை காலி பண்ணியிருக்க விவரம் தகவல் சிற்றேட்டில் குறிப்பிடப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த 53 தனியாக இருந்துச்சுல, அதை மட்டும். அப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, துறை ஒதுக்கீடில் 20% இருக்கும், டிபார்ட்மெண்டல் கோட்டா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மீதம் இருக்கிற 80% வாரிசுதாரர் ஒதுக்கீடுன்னு வரும்ல, அது 10% அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது விளையாட்டுத்துறை ஒதுக்கீடு அப்படிங்கிறது 80%, அந்த 20% இல்லாமல் 80% வருதில்ல, அதில் தான் 10% விளையாட்டுத்துறைக்கு ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. ஸோ வாரிசு இதில் ஒரு 10% போயிடும், விளையாட்டில் ஒரு 10% போயிடும். ஓகேங்களா, ஸோ அடுத்தது மீதி எல்லாம் கொடுத்துட்டாங்க, அவ்வளோதான். மீதி நோட்டிஃபிகேஷன், டீட்டெயிலான நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்றைக்கி வெப்சைட்டில் வந்துடும், அதை பார்த்துக்கலாம். ஸோ கல்வி தகுதி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு டிகிரி முடிச்சிருக்கணும். வயது வரம்பு பார்த்திங்கன்னா 1/7/2025 படி 20 வயது நிரம்பியவராக நம்ம இருக்கணும். 30 வயது நிறைவு உடைய, அதாவது கம்ப்ளீட் ஆகாதவராக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் பார்த்திங்கன்னா அந்த வயது உச்சாரம் பகுதி பிரிவுகளுக்கு தக்கவாறு மாறுபடும். ஸோ நம்ம ஒரு பிசிக்கு எவ்வளோ வருஷம் எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க, எம்பிசிக்கு எவ்வளோ வருஷம் அப்படின்னு ஒரு கேட்டகரி இருக்கும். ஓகேங்களா, அது நம்மளுடைய அஃபிஷியல் வெப்சைட்டில் நம்ம பார்த்துக்கலாம். ஸோ எக்ஸாமுக்கு நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஓகேவா, ஸோ இதற்குண்டான டெஸ்ட் பேட்ச் நம்ம விரைவில் லான்ச் பண்ண போகிறோம். ஸோ காத்திருங்கள். ஓகே, நன்றி.